தமிழ் மக்களே வணக்கம். ஆண்டவன் இருக்கான் குமாரு. அவன் அதை அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். யூதன் என்கிற ஒரு இனத்தை அழிக்க நினைத்த இனமான தலைவர்களை ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டே இருக்கான். அதை அவன் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டான். யூதனை அழிக்க நினைத்த ஹிட்லர் கேவலமா செத்த மாதிரி யூதனை அழிக்க நினைச்சவங்க எல்லாம் எல்லா தலைவர்களும் ஒவ்வொருத்தனா தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு தலைகளும் வரிசையா தொங்கிக்கிட்டு தான் வருது. இவங்களுக்கு ஆதரவு அளிச்சவனுங்க நிராதரவா சாமான் செட்டுகளை பொறுக்கிக்கிட்டு ரோட்டோட பாத யாத்திரைய தொடங்கிட்டானுங்க. தேவனுடைய காலடிப்பட்ட நிலத்தில் தனக்கு காலடி பதிக்க தகுதி இல்லைன்னு நிரூபிச்சுக்கிட்டு அவர்களும் வெளியேறி கொண்டுதான் இருக்காங்க. அதனாலதான் அந்த பகுதியில அவங்களால நிம்மதியா வாழவே முடியல. லெபனான்ல 1600 இடத்துக்கும் மேல இஸ்ரேலு தொலை போட்டு கொடுத்துருக்கான். அங்க போய் குந்தி இருந்து குடும்பம் நடத்துங்கன்னு. மண்ணுக்கு மேல வாழ தகுதி இல்லைன்னு தேவன் கருதியதால் தான் உங்களை குகைவாசிகளாக மாற்றிவிட்டான். குகைகளை தோண்டி அவன் வாழ வச்சான். பழைய கற்கால குகை வாழ்க்கைக்கு திரும்பணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. போய் சந்தோஷமா வாழ்ந்துக்குங்க. கிழக்கு பெக்கா வேலியில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். பெக்காவுக்கு போன பலன் பெக்காவுல உங்களுக்கு காத்து இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான். பாத்தியா எப்படி செய்யறான்னு. காசா மக்கள் பாத யாத்திரை போய் இப்பதான் முடிச்சாங்க. அப்படி போனாதான் உங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும்னா புண்ணியம் கிடைக்கும்னா லெபனான் நாட்டு மக்களும் ஒரு போயிட்டு வாங்கல. ஹிஸ்புல்லாவுக்கு தான் இஸ்ரேலை அழிக்கும் கேப்பபிலிட்டி இருக்குன்னு கதை வளர்ந்தீங்களே ஹசன் நசருல்லா மாதிரி. அத்தனையும் பித்தளைன்னு இப்போ பல்லு இழிச்சிடுச்சே. தங்கப்பல்ல காட்டுறதா நினைச்சு உங்க சொத்த பல்ல காட்டிட்டீங்களே. வெத்து ராக்கெட்டை வேற விட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாஹியா சின்வர் குகை வழியா போத்தீஸ் கடைக்கு போயிட்டு கட்ட பேக்கில் துணி எடுத்துக்கிட்டு போற மாதிரி எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டீங்களே. அது நிஜமா போய்யா யார் கண்டா? அது சசிகலா ஜெயில இருக்கும்போது ஷாப்பிங் போனாங்களே அந்த மாதிரின்னு தான் நாங்க நினைச்சோம். அவர் லெபனானுக்கு தாங்க தன் குடும்பத்தோட அந்த குகை வழியா போனதா இப்போ தகவல் வந்திருக்கு. இப்ப லெபனான்ல ஒளிஞ்சு இருக்கிறதா தகவல் வந்ததுனாலதான் மொசாத் அந்த விஷயத்த சொன்னதுனாலதான் இப்ப உக்கிர தாக்குதலை இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கு. அங்க அக்கா வேலியில நம்ம அக்காவை ஒளிஞ்சிருக்கும் தகவல் வந்ததால் தான் இஸ்ரேல் அங்க பலமான தாக்குதலை நடத்தி இருக்கான். அதுல பல தலைவர்கள் இலவசமா அங்க சமாதி கட்டிக்கிட்டாங்களாம். அதுல யாஹியா சின்வர் இறந்ததை உடனே அறிவிக்க முடியவில்லை. அது கேவலம் ஆயிடுமே. வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்லிக்கிட்டு இருந்தவன் போட்டுன்னு போயிட்டான்னு சொன்ன கேவலம் இல்லையா? ஆற போட்டுதான் நாங்க சொல்லுவோம். அப்பதானே நமக்கும் கௌரவம். அடுத்த தலைவனை தேர்ந்தெடுத்து தானே அறிவிக்க முடியும். அப்படித்தானே பாட் சுக்கூர் விஷயத்திலும் நடந்தது. அவன் இடத்துக்கு ப்ரமோஷன்ல வந்த இப்ராஹிம் அகிலையும் இப்ப அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடியும் வர கொஞ்சம் சூத்தா தாக்குங்க. தேர்தல் முடிஞ்சதும் நல்ல நைய புடைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். டன் கணக்கில் வெடிமருந்து அங்க போடுறத இஸ்ரேல் போடுறத பார்த்தா தலைமை பெருச்சாலியும் அங்கதான் ஒளிஞ்சிருக்கும் போல தெரியுது. காசாவில் ஹமாஸ் நடமாட்டம் ஒளிஞ்சு போனதால சின்னர் அங்க இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சாரர் சொல்லுறாங்க. சமீபத்தில் அகதிகளுக்காக வந்த உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த லாரியை துப்பாக்கி முறையில் ஹமாஸ்கள் கடத்தி சென்றதை பார்த்தா காசா பகுதியில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பிணைய கைதிகளுக்குத்தான் உணவை கொள்ளையடித்தோம் என்று கூறுகிறார்கள் இந்த ஹமாஸ்கள். இஸ்ரேல் விமானப்படை லெபனானில் உள்ள ஆன்டி மிசைல்களை இஸ்ரேல் இப்ப தாக்கி அழித்து விட்டது. அப்பதானே மெர்காவா டேங்குகள் சுதந்திரமா தைரியமா உள்ள போக முடியும். ஆனால் இஸ்ரேல் அவ்வளவு சீக்கிரம் லெபனானுக்கு உள்ள கால் வைக்காது என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார். ஹிஸ்புல்லா ஹமாசுகளை பேஜர் செல்போன்களை கையில் எடுக்க முடியாதபடி செய்து விட்டார்கள். இப்ப சோலார் அடுப்பு வேற வெடிச்சிருக்குதான். லேட்டஸ்ட் தகவல். ஒரு அளவோடு வச்சுக்குங்கப்பா. அவனுங்க குளிக்கலைன்னா அவனுங்களுக்கு கிட்ட நெருங்க முடியாது. மயக்க அடிச்சு விழுந்துருவீங்க. அதனால வாட்டர் ஹீட்டரை எல்லாம் ஒன்றும் தாக்காதீங்க. பேஜர் மொபைல் போன் வெடிச்சதை டிவியில என் பேத்திக்கிட்ட காட்டியதும் ஹிஸ்புல்லாக்களை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போனதையும் பார்த்த உடனே என் பேத்தி அரண்டு போய் அவ கையில இருந்த செல்போனை எங்க கிட்ட கொடுத்துட்டா. போன் அடிக்ஷனை
என் பேத்தியிடமிருந்து நிமிஷத்தில் குணப்படுத்தி காப்பாற்றிய இஸ்ரேலுக்கு நன்றி. 1994 அக்டோபர் 19ஆம் தேதி அன்று இதே மாதிரி தான் ஹமாஸ் டெல் அவீவ் நகரத்துல ஒரு டவுன் பஸ்ஸுக்குள்ள வெடிமருந்தை வச்சு அதை ஒரு மொபைல் போன் மூலமாக இயக்கி வெடிக்க வைத்தார்கள். அதில் 23 இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டார்கள். 50 பேர் காயமடைந்தார்கள். இதை நடத்தியது சாஹே அப்துல் ரஹீம் அல் சௌவி என்ற அந்த ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவன். அவன் தம்பி இஸ்ரேல் தாக்குதலில் இறந்து போனதால பழி வாங்கிட்டானான். இதற்கு உதவியது யாஹ்யா அவாஸ் என்ற இன்னொரு ஹமாஸ் தலைவன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் மொசாத் இவர்களையும் இப்படித்தான் இவர்கள் பாணியிலேயே கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தது. ஹமாஸிடம் இருந்த காப்பிரைட்டை பிடுங்கியது மொசாத். போன வெள்ளிக்கிழமை இப்ராஹிம் அகில் என்ற சமூக சேவகனை இஸ்ரேல் எலைட் கமாண்டோ படை கொண்டது. வழக்கம் போல பழிக்கு பழி வாங்குவோம் என்று வீர வசனம் பேசிவிட்டு பொணப்பொட்டியை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி, பிரிட்டிஷ், அமெரிக்கன் என்று பல பேருடைய ரத்தத்தை குடித்த இரத்த காட்டேரி இவன். பாட்ஸ் கூருக்கு பிறகு அடுத்த தலைவன் இவன் தாண்டா என்று இவனுக்கு சாவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அழைத்து வந்தார்கள். சாவதுக்கு தான் எங்க கிட்ட நிறைய பேர் தயாரா இருக்கும்போது தலைவனுக்கா பஞ்சம்? எல்லாருமே குளோபல் டெரரிஸ்டுகள் தான். அப்படி பட்டம் வாங்கிட்டானே ஏற்கனவே. பல ஆடு கோழிகளை கொன்னவன் தான் பெரிய கசாப்பு கடைக்காரனா ஆக முடியும். அது மாதிரி தான் இந்த ஹமாஸ் தலைமை. இப்ராஹிம் அகில் 1983 அமெரிக்க எம்பசியில குண்டு வச்சு பல பேரை கொண்டான். MS மரைன் கார்ப்ஸுக்கு சொந்தமான கப்பலை வெடிகுண்டு வச்சு தகர்த்ததும் இவனுடைய சாதனை தான். 1980 பல ஜெர்மானியர்களை கடத்தி கொண்டு போய் அவனுக்கு 3 வேளையும் சோறு போட்டு வளர்த்துருக்கான் அந்த புண்ணியவன். எதுக்கு? அவங்கள வச்சு பல கைதிகளை ஜெயில இருந்து விடுவிச்சிருக்கான். அவனுக்கு இந்த மாதிரியான சமூக சேவையெல்லாம் செய்யலைன்னா மண்டை வெடிச்சிடும். ஹசன் நசருல்லா இஸ்ரேலை மிரட்டிய சில மணி நேரங்களிலேயே இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டு விட்டான். இஸ்ரேல் எப்பவுமே உடனடி ஆக்ஷன் தான். இதுல வீரத்துக்கு பேர் போன பாஞ்சாலங்குறிச்சி ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்லி இருக்காருன்னா, இது ஈரானை வம்படியா போர்ல இழுத்து விடும் செயல். இது இஸ்ரேலின் தந்திரமான நரித்தனம். நாங்களா ஏமாந்து வலையில விடுவோம், அதுக்கு வேற ஆளப்பாரியா? கிசுக்கு புஷுக்கு. லெபனான் நாட்டுக்குள்ள வந்து போரிட்டா அது கோழைத்தனமான செயல். எங்களை போர்ல இறக்கி விட என்னமா தந்திரம் எல்லாம் பண்ணுது இந்த இஸ்ரேல். நாங்களா மாட்டுவோம்? உலக போர் வருது வருதுன்னு சொல்லுவோமே தவிர, சொல்லி இஸ்ரேலுக்கு தண்ணி காட்டுவோமே தவிர தண்ணி குடிக்க மாட்டோம். இப்ப பாரு, லெபனான போர்ல இழுத்து விட்டுக்கிட்டு 492 பேர் மவுத் ஆயிட்டான். 1645 பேர் காயமடைஞ்சு இடம் இல்லாம வராண்டால படுத்து கிடக்குறான். அதே மாதிரி ஈரானியர்களையும் பெட்டில கிடத்தி போட்டு படுக்க வைக்க முயற்சி பண்றான் இந்த இஸ்ரேலியன். அமெரிக்கா சீஸ்ஃபயருக்கு உயிரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை கெடுக்கிறதுக்குன்னே வேலை பார்க்கறான் இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரர். அயத்துல்லா கோமேனி வேற அடிக்கடி போனை போட்டு இந்த வருஷம் நாம போற தொடங்காம இருந்ததற்காக அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாடிக்காரன் தொல்ல நம்மளை பாடா படுத்துது. இந்த வருஷம் அயத்துல்லா கோமேனி, ஜெலன்ஸ்கி, புட்டின், கிம் ஜோன் யூன் இந்த 4 பேர்ல உன் பேர் தான் முதல்ல நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், பரிசு வாங்க வரும்போது பல் செட்டை கலத்தி வச்சுக்கிட்டு தான் வரணும். அப்பதான் நோபல் பரிசு தருவாங்க. நேதன்யாகு லெபனீஸ் மக்களுக்கு கொடுத்த டிவி உரையில், லெபனீஸ் மக்களே, பல ஆண்டுகளாக உங்களை கேடயமாக வைத்து ஹிஸ்புல்லா பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்துள்ளீர்கள். உங்கள் வீட்டிலேயே அவர்களுக்கு ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் வைத்துக்கொள்ள உங்கள் வீட்டு அறைகளையும் கார் செட்டுகளையும் கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் அவற்றை தாக்கி அழிக்கப் போகிறோம். நாங்க லெபனான் நாட்டு மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஹிஸ்புல்லாக்களுக்கு தான் எதிரானவர்கள். உங்கள் கேரேஜில் இருக்கும் ஆயுதங்களை நாங்கள் தாக்கி அழித்த பின்பு நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிக் கொள்ளலாம். உங்கள் கேரேஜில் இருக்கும் ஆயுதங்களை நாங்கள் அழித்த பிறகு நீங்கள் மறுபடியும் உங்கள் இருப்பிடத்துக்கு திரும்பலாம். அதுவரை உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. லெபனான் நாட்டு செல்போன்களை ஹேக் செய்து இதையே மெசேஜாகவும் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டார். எனவே இப்போ எல்லா மக்களும் தங்கள் இருப்பிடங்களை காலி செய்து கொண்டு தங்கள் கார்களில்
கிளம்பி விட்டார்கள். பெய்ரூட் வீதிகளில் ஒரே டிராபிக் ஜாம். இப்படி டிராபிக் ஜாமா இருந்தா கார் பந்தயமா நடத்த முடியும்? கார் பந்தயம் நடத்துற அந்த ஆசையே விட்டு போயிடும். வேடிக்கை பார்க்கும் மக்களே, நேத்தன்யாகு என்ற இந்த மந்திரவாதி விற்கும் இந்த தாயத்தை வாங்காமல் நீங்கள் வீட்டுக்கு சென்றால் ரத்தங்கக்கி சாவீர்கள் என்பதை நானும் சொல்லிக் கொள்கிறேன். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.